Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. ஏன் டல்லா இருக்கீங்க? பசி மேடம். பசியா? புரியல. காலையில இருந்து நான் ஸ்டாப்பா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இடையில சாப்பிடறதுக்கு நேரமே இல்லைங்க. என் பொழப்பு அந்த மாதிரி. ஐயோ, கையோட சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு ஆள் இல்ல மேடம். ரோட்டு கடையில தான் சாப்பாடு. இன்னைக்கு அதுவும் இல்ல. இப்ப என்ன சாப்பிட போறீங்களா? சேச்சே, அதெல்லாம் இல்ல மேடம். கண்ணு இருட்டிக்கிட்டு வருது. நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கவா? முதல்ல போய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் வண்டியை ஓட்டும் போது மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நீங்களும் கட்டாயமா என் கூட வந்து ஜூஸ் குடிக்கணும். காசு நான் கொடுத்துறேன் மேடம். ஐயோ, எனக்கெல்லாம் வேணாங்க. நான் வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சுப்பேன். ப்ளீஸ், எனக்காக வாங்கலே மேடம். அட சும்மா இருங்க சார். அந்த மாதிரி தெரியாதவங்க கூட எல்லாம் போய் ஜூஸ் குடிக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. அப்ப எனக்கு வேண்டாம் மேடம், வாங்க போலாம். ஹலோ, என்னங்க நீங்க? ஜூஸ் குடிக்கலன்னா நீங்க மயக்கம் போட்டுருவீங்கங்க. நீங்க தான் ஜூஸ் வேணாம்னு சொல்றீங்களே. உங்களை பார்க்க வச்சு நான் குடிச்சா எனக்கு வயிறு வலிக்காதா? என்னங்க நீங்க இவ்ளோ அப்பாவியா வேற இருக்கீங்க? சரி, இங்க ஏதாவது ஜூஸ் கடை இருந்தா நிறுத்துங்க. ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். Thank you so much மேடம். வாங்க வாங்க ஏறுங்க. யோ, வண்டி வரது கண்ணு தெரியல முட்டாள். சாரி மேடம், அந்த இடியட் குறுக்க வந்துட்டான். பரவாயில்ல விடுங்க. மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு என் தோலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த தடவை இந்த மாதிரி சடன் பிரேக் போட்டனா கீழே கீழே விழுந்துருவீங்க மேடம். போலாமா மேடம்? போலாம். ஏய் ஏந்திரி. மேடம், ரொம்ப டயர்டா இருக்கு மேடம். என்னன்னு சொல்லுங்களேன். எந்திரின்னு சொன்னா எந்திரி. இந்தா. என்ன மேடம்? இதுல போன் ரெக்கார்டர் இருக்குல்ல, வாய்ஸ் ரெக்கார்டு. அதுல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணு. நீ சொன்ன வாக்குமூலம் இதுல ரெக்கார்ட் பண்ணு. இது எதுக்கு மேடம்? கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் செய். நீ கொடுத்த எல்லா வாக்குமூலமும் அது எல்லாம் இதுல ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணும். இப்ப நீ ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் மறுபடியும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடு. மறுபடியுமா? ஆமா, மறுபடியும் தான். சுந்தரவல்லிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? காணாம போன சுரேகாவுக்கும் உனக்கும் பழக்க வழக்கம் எப்படி? எல்லா தகவலும் ஒண்ணு விடாம இதுல ரெக்கார்ட் பண்ணு. அதை தானே 2-3 நாளா விசாரணை பண்ணி பேப்பர்ல எழுதி கொடுக்க சொன்னீங்க. இப்போ திரும்ப ரெக்கார்ட் வேற பண்ணணுமா? ஏன் துரையம்மா ஒரு வாட்டி பேசினா மறுபடி பேச மாட்டீங்களோ? அதுக்கு இல்ல மேடம், நான் சொன்னா செய். பொடி 10 நிமிஷத்துல வருவேன். எல்லாத்தையும் ஃபுல்லா இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். என்ன பொடி? நான் சூர்யா சார், குடும்பத்துக்கு சொந்தமான தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த சிங்காரத்தோட பொண்ணு. என் கூட பிறந்தவங்க 2 பேரு. அவங்களும் என் கூட தோட்டத்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சார், என்ன சார் நீங்க இன்னும் போகலையா? என் வைஃப்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சார், நீங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் உள்ள கொடுக்க விட மாட்டாங்க சார். உங்களுக்கு பசிக்கலையா சார்? மணி 4 ஆச்சு சார். அவங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க சார். நீங்கள் போய் சாப்பிடுங்க சார். போங்க சார். சார், அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? ஏன் சார் இவ்வளோ நேரமாக சாப்பாடு கொடுக்காம இருப்போம்? அதெல்லாம் அப்போவே கொடுத்துருப்பாங்க சார். நீங்கள் போய் சாப்பிடுங்க சார். போங்க சார்.
போங்க சார். அப்புறம் என்னோட மொபைல்ல உங்க பேர் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு தான் என் பேரே தெரியாதே, அப்புறம் எப்படி சேவ் பண்ணிருப்பீங்க? ஆமாங்க, அதனால தான் உங்க பேரை 60 rupees மேடம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மேடம், நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? தோணுச்சு சொன்னேன். என்னை பார்த்தா ஐஸ் வைக்கிற மாதிரியா தெரியுது? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. நீங்க கமிட்டடா? உங்க ஆளு என்ன வேலை பார்க்கறாரு? என்ன கிண்டலா? எனக்கு இந்த மாதிரி டேட்டிங், லவ் இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. இதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. போய் சொல்லாதீங்க மேடம். ஹலோ, நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்லணும்? நிஜமாவே நான் ஒன்றும் கமிட்டட்லாம் இல்லை. நம்பவே முடியல மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த காலத்துலலாம் பொண்ணுங்களுக்கு 3-4 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க பார்க்க சூப்பரா அழகா இருக்கீங்களா? நீங்க கமிட் ஆகலனா யாரு மேடம் நம்புவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சிங்கிள் தான். சேம் பிஞ்ச், நானும் சிங்கிள் தான். அதை ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அட, நமக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தாங்க. சரி சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆனாலும் வீட்டில் பதறிடுவாங்க. நீங்களும் மயக்கம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, குடிங்க. ம். அப்போ சீக்கிரம் குடிங்க. ம். என் வழிக்கு வந்துட்டல மாட்னடி. அப்பதான் இந்த வேலையை செஞ்சது எல்லாமே அந்த ரஞ்சித் தான் எனக்கு உறுதியா தெரிய வந்தது. ஆனா இதை என் வீட்டுக்காரர் சூர்யா சார் கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அவரு கோவத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிருவாரோன்னு பயமா இருந்துச்சு. அதனால ரஞ்சித் இந்த கொடுமையெல்லாம் பண்ணதுக்காக அப்பதான் ஒரு ஆதாரத்தை நம்மளே கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்பதான் ஒரு